ஹலோ கைஸ், வெல்கம் டு என்கேஎல் பெட்ஸ் ஃபேமிலி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு என்கேஎல் பெட்ஸ் ஃபேமிலி. இதில் வந்து வேறு எதுவும் இல்லை, நம்ம மீன் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து கப்பீஸ், அதுக்கப்புறம் மோலி, அதுக்கப்புறம் மப்பி இருக்குது. நீங்கள் ரூம்குள்ளே வச்சு வளர்க்குறதோட இந்த மாதிரி வெளியில் வெயிலில் காத்தோட்டமாக வச்சு வளர்க்கும் போது மீன் நல்லா ஹெல்த்தியாகவும், அது இல்லாமல் அதோட கலரேஷன், அது நல்லா க்ரோத்து அதெல்லாம் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதில் எப்படியும் 30 கப்பிக்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் ஒரு 2 மோலி, 2 மப்பி, அதாவது கப்பிக்கும் மோலிக்கும் கிராஸ் பிரீட் ஆனது. இதில் இருக்க பாசானே அதுக்கு நல்லா ஃபுட்டாகும், நேச்சுரல் ஃபுட்டாக. நம்ம மீனுக்கு எப்போவுமே கடையில் வாங்கி போடுற ஃபுட்டு மட்டும் போடக்கூடாது, அதாவது இந்த பெல்லட்ஸு. நம்ம எப்போவுமே நேச்சுரல் ஃபுட்டும் கண்டிப்பாக போடணும். அதாவது எக்ஸாம்பிள் வந்து நம்ம மீன் தொட்டியை வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து நம்ம மீன் தொட்டியில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கோம், அதில் கொசுப்புழு உற்பத்தி ஆகுது. அதை நம்ம மீனுக்கு போகிறோம், நல்லா சாப்பிடுது. அதே மாதிரி பிளட் வார்ம்ஸு, அதில் நம்ம நாற்று மணல் கொட்டியிருக்கோம், அதில் பாசா முடிச்சுன்னா பிளட் வார்ம்ஸ் நல்லா கூடு கட்டி அதில் வருது. அதுவும் நம்ம எடுத்து போடுறோம், அதுவும் நல்லா சாப்பிடுது. அதே மாதிரி மண்புழு போடலாம். இந்த மாதிரி நிறைய நேச்சுரல் ஃபுட்டு போட்டு வளர்த்தா தான் மீனோட கலரேஷன், அது மட்டும் இல்லாமல் க்ரோத்து, அதோடய ஃப்ரைஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும். இதில் இருக்க நேச்சுரல் செட்டப்பில் பார்த்திங்கன்னா, இங்கே சைடில் இருக்க பாசானெலாம் பாருங்களேன். இந்த குட்டிங்கெல்லாம் நம்ம ஃபுட்டு போடலன்னா கூட அந்த பாசானை தின்னு நம்ம நல்லா அது வாழ்ந்துக்கும். இப்போ அதே மாதிரி நம்ம பெல்லட்ஸ் தவிர மிச்சம் நம்மளாம் நேச்சுரல் ஃபுட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதெல்லாம் போடலாம். கடையில் கூட ட்ரை பிளட் வார்ம்ஸ் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து போடலாம். அந்த மாதிரி போடுறப்ப பெல்லட்ஸோட இதில் ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மீனுக்கு தேவையான சத்தெல்லாம் நிறையா கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம உள்ளார போயிட்டு நம்மளோட மொசாக்கியை பார்க்கலாம். அதாவது மாஸ்கோ ப்ளூ கப்பி தான். இப்போ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறதுலே ஒரு காஸ்ட்லியான மீன். இப்போ சரி வாங்க நம்ம போகலாம். இங்கே வந்து நம்ம மொசாக்கி வச்சுருக்கோம். இதில் வந்து எப்படியும் ஒரு 8 to 10 மொசாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பாருங்கள், இதான் நம்ம மொசாக்கி ஃபிஷஸ், அதாவது மாஸ்கோ ப்ளூ கப்பி. இதுக்கும் நம்ம அதே மாதிரி தான் உள்ளார வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கப்பீஸ் கூட விட்டோம்னா இது மிக்சடு வெரைட்டி ஆகிடும். மிக்சட் இல்லாமல் இது கிராஸ் பிரெட் ஆகிடும். நம்மளுக்கு ஒரிஜினல் பிரீடு கிடைக்காது. நம்மகிட்ட இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் நம்ம எடுத்து வெளியில் விட்டோம்னா இதுக்கும் நல்ல க்ரோத்து கிடைக்கும். ஆனால் இது சிமெண்ட் தொட்டினால நல்லா கூலிங்காகவும் இருக்கும். ரூம்குள்ளே இருக்கிறனால எந்த ஹீட்டும் இருக்காது. அதே மாதிரி இங்கே நான் அப்பப்போ விண்டோவை திறந்து வச்சுட்டு தான் போவேன். அதே மாதிரி இங்கே டோரும் திறந்து தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம ஃபிஷஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இது வந்து கொஞ்சம் கூலிங்கான டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஹீட்டான டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. அதுக்கு ரொம்ப கூலிங்காகவும் இருக்கணும், நார்மலாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம நேச்சுரல் ஃபுட்டு கப்பீஸ்க்கு போடுறது தான் நம்மளுக்கு இதுக்கும் போட்டு க்ரோத் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய். மீன் பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.